ஓகே guys, I'm back with another video. ஸோ இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே. கிரேட்டாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இந்த வருஷத்துக்கான கோல்ஸ் செட் பண்ணுங்கள், அதுக்காக உழைங்க. ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்தே பண்ணுங்கள். ஆனால் தான் அந்த ஃபாஸ்ட் ரன்னிங் வேர்ல்டில் நம்ம கோல்ஸை நம்ம சக்சீட் பண்ண முடியும். ஸ்கில்டு பர்சனாக இருங்க. இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு, இப்போ எல்லாமே நம்ம காம்படிஷனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த வருஷம் உழைங்க. இந்த இயர் உங்களுக்கு ஒரு பெரிய இயராக இருக்கட்டும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை பற்றி பேசணும், நிறைய விஷயத்தை பற்றி கிளாரிஃபை பண்ணணும், நிறைய திங்ஸை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ நான் ஒரு ஜனவரி 3 வீடியோ போட்டிருக்கேன். நிறைய ஒரு 3-4-5 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறாங்க, ப்ரோ கொஞ்சம் மலையாளத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ மலையாளத்தை ட்ரை பண்ணுறதுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஏன்னா நானும் மல்லு பாய். ஸோ மலையாளத்தில் ட்ரை பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ நான் இப்படி தான் எனக்கு பேச முடியும். ஸோ இதுதான் என் லாங்குவேஜ். நான் இந்த யூடியூப் சேனல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா, ஒரு ரெவென்யூ வர்றதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ இல்லை மானிட்டைசேஷன் இஸ் பிஸ்னஸ் அப்படிலாம் பார்த்ததுன்னு இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு தெரிய விஷயத்த என் QPS கோடுக்கு கொடுக்கணும், அறிவிக்கணும். ஸோ உங்களுக்கும் அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். என் வீடியோ பார்த்து யாராச்சும் போய் அந்த படத்தையோ இல்லை அந்த சாங்கையோ இல்லை யூடியூப்பில் போய் அந்த சாங்ஸையோ பார்க்க முடியும், இல்லை பார்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட் ஹர்ட் சம்டைம்ஸ் பிகாஸ் எனக்கு இப்படி தான் பண்ண முடியும். ஸோ அது நிறைய பேர் வந்து சில டைமெல்லாம் அது கேட்கும்போது எனக்கு என்னடா நான் பண்ணுறது சரியில்லையா, இல்லை தப்பாக பண்ணிகிட்ருக்கேனா அப்படியெல்லாம் எனக்கு தோணும். அப்படியெல்லாம் தோணும்போது சரி வீடியோவே நீ பண்ண வேணாம் எல்லாம் தோணுச்சு. நேற்றுக்கெல்லாம் நிறைய பேர் இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க, ப்ரோ நீங்கள் கொஞ்சம் மலையாளத்தை ட்ரை பண்ணுங்கள். மீன்ஸ் இட் ஃபீல்ஸ் லைக் அ இன்சல்ட் ஃபார் மீ. ஸோ மெனி ஆஃப் தம் மேக்கிங் மீ ஃபன் பை திஸ். ஸோ இட் ரியலி ஹர்ட்ஸ் ஃபார் மீ. இனி வீடியோ பண்ண வேணாம்னு நினச்சிட்டு தான் நானும் இருந்தேன். ஆனால் யாரோட பிரச்சனையும் பார்த்துட்டு நம்ம இருந்துட்டு ஒரு காரியம் இல்லை. ஸோ அதனால தான் சரி நம்ம பண்ணுற வேலை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இன்சல்ட் பண்ணாலும் இன்சல்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். நம்ம லாங்குவேஜ் இப்படி தான் நான் பண்ணுவேன். மீன்ஸ் எனக்கு தெரியும் நம்ம மலையாளமும் தமிழும் கலர்த்தி பண்ணிகிட்ருக்கோம், இல்லை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ லவ் டு டூ லைக் திஸ். எனக்கு இப்படி தான் முடியும், இப்படி தான் நான் பண்ணுறதுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் அப்படி ஏற்றெடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. நான் யாருக்கிட்டேயும் வந்து என்னோடய வீடியோஸ் டெய்லி பாருங்கள், என் வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்பேன். ஆனால் அதில் நீங்கள் நான் பார்க்கணுன்னு ஒரு ஆர்டர் ஒரு நாள் நான் போட்டதில்லை, போடவும் மாட்டேன். பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் வீடியோ பாருங்கள், அவ்வளோதான். பிகாஸ் என் QPS கோடுக்கு எனக்கு நான் இப்படி இருக்கிறது, நான் இப்படி தான் இருக்கேன், யதார்த்தமாக எப்படி இருக்கணும் அப்படி காணிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இட் ரியலி ஹர்ட்ஸ் ஃபார் மீ. அதனால தான் சரி வீடியோ தொடக்கத்தில் இப்படி பேசிடுவோம், கிளாரிஃபை பண்ணிடுவோம். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வீடியோ பண்ணுவேன். ஸோ யாரும் வந்து மலையாளத்தில் வீடியோ பண்ணுங்கள் சொல்லாதீங்க சொல்கிறது தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சரி நம்ம சொல்கிறதுன்னு சொல்லி முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் ஒரு பெரிய அப்டேட் காத்திருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே தெரியும் நேற்றுக்கு ஒரு மேஜரான பிக்கெஸ்ட் அப்டேட்டு, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்டு நேற்றுக்கு வந்துருந்துச்சு. ஒரு ஈவினிங் போல் வந்துருந்துச்சு. இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த விடாமுயற்சி டீமும் குட் பேட் அக்லி டீமும் விடுற அப்டேட்ஸ் எல்லாம் எப்போ விடுறாங்கன்னா அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, அது ஃபேன்ஸும் என்கேஜ் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஒரு மேஜரான ஒரு பிக்கெஸ்ட் அப்டேட் ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் விடாமுயற்சி ஆல்ரெடி போஸ்ட்போன்டு. அவங்க வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காங்க. அவங்க எப்போ அப்டேட் விடுறாங்கன்னு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடாக டீசரை விட்டாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக ஃபஸ்ட் சிங்கிள் விட்டாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக விடாமுயற்சி மூவி பண்ணுறோன்னு விட்டாங்க. எல்லாம் லைக்கா ப்ரொடக்ஷன் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி டிசம்பர் 31 அன்எக்ஸ்பெக்டடாக அப்டேட்டும் விட்டு நாங்கள் படத்தை போஸ்ட்போன் பண்ணுறோன்னு ஃபேன்ஸே டிசப்பாயிண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஆல்ரெடி குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வருதுன்னு ஃபஸ்ட்டு தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் அதை மாற்றிட்டு புதிய டேட்டு நேற்றுக்கு ஒரு போஸ்டரோடு வந்துருந்துச்சு. ஸோ நான் ஃபோனில் எடுத்து வச்சுக்கேன் அந்த போஸ்டர் ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், 1 மினிட்.
ஓகே, இதுதான் போஸ்டர். உங்களுக்கு தெரியுதா தெரியல, இதுதான் போஸ்டர், நான் மேலே போடுறேன். ஸோ ஏப்ரல் 10th தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அன்னைக்கு தான் இட்லி கடை, தனுஷோட இட்லி கடையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இட்லி கடை வாசஸ் குட் பேட் அக்லின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் குட் பேட் அக்லி ஒரு கொரியன் மூவியோட ரீமேக். இப்போ ரீசெண்டாக நல்ல ஹிட்டான எல்லாரும் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு கொரியன் மூவியோட ரீமேக் தான் குட் பேட் அக்லி. ஸோ அதில் போட்டிருக்கிறது ஏப்ரல் 10th ரிலீஸ் மாமன்னு போட்டிருக்காங்க. ஸோ அஜித்தோட லுக் செம்மையாக இருக்குது. இந்த மூவி வந்து அன்சீன் பிக்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அஜித்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சூப்பராக இருக்குது. ஸோ ஏன் நான் அவரை தலையில கூப்பிட மாட்டேன்னா அவரே சொல்லிட்டாரு தலையில கூப்பிடாதீங்கன்னு. அதனால தான் நான் அஜித் கூப்பிட்டுருக்குறேன். ஸோ அவர் லுக்கே செம்மையாக இருக்குது. அந்த ஸ்டைலிஷாக கன்னு பிடிச்சி அந்த கிளாஸும் போட்டுட்டு அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, அந்த ஒயிட் கோட் அண்ட் ஒயிட் பேண்ட், அந்த சோஃபா லுக்கு, அந்த ஒரு லுக்கு விட்றா இருப்பார். வா, செம்ம வேறு லெவல். மைத்ரி தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டி சீரிஸ் மியூசிக்கல் ரைட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் நமக்கு தெரியும் மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் அஜித் ரவிச்சந்திரனுக்கு ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் வராரு குட் பேட் அக்லி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குட் பேட் அக்லி முடிஞ்சு தான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் போஸ்டர் அண்ட் நல்ல கலர் கிரேடிங், சூப்பர்பாக இருக்குது போஸ்டர். பார்ப்போம். ஏப்ரல் 10th நமக்கு தெரியும் அஜித் சாரோட மூவிஸ் இப்போ ரீசெண்டாகவே பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன்றுமே பண்ணலை. துணிவு மட்டும்தான் ஒரு 200 crores ஆச்சும் அச்சீவ் பண்ணிச்சு. மித்த படங்கள்லாம் அஜித் சாரோட கரியரில் மிகப்பெரிய ஃப்ளாப்பாக தான் மாறி இருந்துச்சு. விஸ்வாசத்துக்கு அப்புறம் உள்ள படங்கள்லாம் பெரிய ஃப்ளாப்பாக தான் அமைஞ்சிச்சு. ஸோ நமக்கு தெரியும் இந்த படம் மிகப்பெரிய ஹைப்பில் வந்திருக்கு. அந்த லுக்ஸாக இருக்கட்டும், அதோட அன்சீன் பிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய ஹைப்பே க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக இறங்கின ஸ்வதிகா சாங் அதுவும் நல்ல ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பார்ப்போம் ஏப்ரல் 10th இட்லி கடை வாசஸ் குட் பேட் அக்லி GBU கிளாஷ் பார்ப்போம். ஸோ சூப்பராக இருக்கும். 2 படம் நல்லாவே ஓடணும். ராயனுக்கு அப்புறம் ஒரு டைரக்டோரியல் மூவியாக இட்லி கடை வருது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு அப்புறம் அதுக்கு ரவிச்சந்திரனுக்கு நெக்ஸ்ட் மூவி குட் பேட் அக்லி. ஸோ போத் த ஃபிலிம்ஸ் நல்லாவே பண்ணட்டும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பிகாஸ் போன வருஷம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாஸ், ஆல்மோஸ்ட் 1000 crore கிட்ட லாஸே ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் பெரிய பெரிய லைனப்ஸ்லாம் இருக்குது. இப்போ குட் பேட் அக்லி, இட்லி கடை, தக் லைஃப், தளபதி 69, கூலி, ரெட்ரோ, அண்ட் தென் சூர்யா 45, அதுக்கப்புறம் வீராதிரசுரா, அப்படி பெரிய பெரிய லைனப்ஸு இந்த இயர் நமக்கு இருக்குது. ஸோ எல்லா படமும் நல்லாவே ஓடணும், பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே பண்ணணும்னு ப்ரே பண்ணிக்குவோம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ நான் முன்னாடி சொன்ன காரியம் அது சீரியஸாக எல்லோரும் எடுங்க. மீன்ஸ் நான் இப்படி தான் இது மாதிரி தான் நான் QP ஸ்குவாடுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நினைப்பீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனில் அதில் ஆல் கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போவே வரும். ஸோ see you soon guys. Love you all.